வைத்தியநாதர் திருவடி சரணம். சுருளிபுத்தூர்லேருந்து பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நுரையீரலில் நீர் கோர்த்துருக்கும் சிலவங்களுக்கு. இது இந்த சால்ட்டு கிரியாட்டின் அதிகமாக இருக்கிறவங்க, கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு இந்த தொந்தரவு அதிகமாக இருக்கும். நுரையீரலில் நீர் கோர்த்துரும். கிரியாட்டின் ஒரு 10, 12 அந்த மாதிரி போயிடுச்சுன்னா நீர் கோர்த்துரும். உடனே அவங்களுக்கு மூச்சு விட முடியாது. மூக்கு வழியே மூச்சு விட முடியாமல் வாய்ட்ட அப்படின்னு ரொம்ப சிரமப்படுவாங்க. இதுக்கு ஒரு ஹோம் ரெமெடி நான் சொல்கிறேன். இது கடுகு, நம்ம வீட்டில் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற கடுகு. இந்த கடுகு ஒரு 50 கிராம். இந்த பெருங்காயம் ஒரு 100 கிராம். இந்த கொள்ளு அப்படிங்கிற காணப்பயிறு 100 கிராம். இந்த கடுகு மட்டும் ஏன் 50 கிராம் போடுறோம் அப்படின்னா, இந்த கடுகு 100 கிராம் சமையலாக போட்டோம்னா அவங்களுக்கு சோலில் ஒரு மாதிரி நமைச்சல் ஏற்படும். அதுக்காக கடுகு 50 கிராம், கொள்ளு 100 கிராம், பெருங்காயம் 100 கிராம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு மாவை அரைச்சி, மாவு சலிக்கிற சல்டையில் சலித்து வச்சுக்கிட்டு, ஒரு 100 மில்லி தண்ணியில் ஒரு 3 டீஸ்பூன் இல்லைன்னா 4 டீஸ்பூன் கலக்கி சின்ன பர்னரில் வச்சு கூழ் மாதிரி காய்ச்சணும். காய்ச்சி அவங்களுக்கு இந்த நெஞ்சு கூடு, நுரையீரல் இருக்கிற பகுதி முழுதும் இந்த நெஞ்சு கூடு எலும்பு இருக்கிற பகுதியில் 10 போட்டாங்க அப்படின்னா, அந்த 10 காய்ந்து அந்த உள்ளே இருக்கிற நீரை பூராமே வெளியில் எடுத்துரும். அவங்களுக்கு மூச்சு இறைப்பு உடனடியாக சரியாகும். நன்றி. வைத்தியநாதர் திருவடி.